எல்லோருக்கும் வணக்கம். நம்ம திமுக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் எப்பொழுதும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று எல்லா மகளிருக்கும் 5000 ரூபா அக்கௌண்ட்டில் வர வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இந்த மகளிர் உரிமை தொகையை முடக்கிறதுக்கு உள்ள சதி நடக்குது. தேர்தல் சமயத்தில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவங்களும் கொடுக்க மாட்டாங்க, அடுத்தவங்க கொடுக்குறதையும் தடுப்பாங்க. அப்படி உள்ள அடிப்படையில் கொடுக்க விடாமல் சதித்திட்டம் நடக்கிறத இந்த சூழ்ச்சியை அவர் அறிஞ்சு, தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அறிஞ்சு, அது நம்ம மக்களுக்கு அது கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், அவங்களுக்கு உரிய தொகை அவங்கள போய் சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களும் அந்த காணொலியை வெளியிட்டிருக்காங்க, முதலமைச்சரும். அதன் அடிப்படையில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கு உள்ள 3000 பணமும் முன்கூட்டியே கொடுத்துருக்கிறாரு. கோடை காலத்துக்காக உள்ள சிறப்பு தொகையாக 2000 ரூபா கொடுத்து மொத்தம் 5000 ரூபா கொடுத்துருக்காப்புல. இது வரவேற்கத்தக்க ஒன்று. இதுவரையும் இந்த அரசியல் இதில் இந்த ஹிஸ்டரி எதுவுமே இந்த மாதிரி இல்லை, யாருமே கொடுத்தது கிடையாது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இதை கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம அவருக்கு இந்த எலெக்ஷனில் வாழ்வா சாவாங்கிற ஒரு இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. விமர்சனங்கள் நிறைய வரலாம். விமர்சனங்கள் வந்தால் அதெல்லாம் எல்லாருக்கும் வர்றது சகஜம். அதாவது சொல்லுவாங்கள்ல, காய்ச்ச மரம் தான் கல்லடி படம்னு, அந்த மாதிரி விமர்சனங்கள் வரும். விமர்சனங்களை எதுவுமே இது பண்ண வேண்டாம், நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மகளிரை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் முதன்மையாக மகளிரை பொறுத்தவரையும் அதிகமாக செய்கிறது மகளிர்களுக்கு மட்டும்தான். அவர் அதிகப்படியான முக்கியத்துவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் எல்லாருக்கும். அதன் அடிப்படையில் இப்போ ஒரு 5000 ரூபா எல்லாருக்கும் அதிகாலையில் எல்லா அக்கௌண்ட்லேயும் சிஎம் கிஃப்ட்டு அப்படின்னு கிரெடிட் ஆகிருக்கு, எல்லா அக்கௌண்ட்டில். அப்போது 2000 ரூபா விடிய காலமுறை 2000 ரூபா செல்லாமல் போணுச்சின்னு தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2000 ரூபா செல்லாமல் போணுச்சின்னு திக்குமுக்காடி அந்த 2000 ரூபா பணத்தை அவங்கவுங்க வெளியூரில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறது, எப்படி ஊருக்கு போகிறது, எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் 2000 ரூபாயை எவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் அது செல்லாமல் போணுச்சு. மறுநாள் காலையில் விடிஞ்சால் அந்த 2000 ரூபா காணாமல் போணுச்சு. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும்தான் விடிஞ்சால் 5000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான செய்தியை சர்ப்ரைஸாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். புரியுதா? அதன் அடிப்படையில் அவருக்கு ரொம்ப நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம எல்லா பெண்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்து வரக்கூடிய தேர்தல் இன்னும் 60 நாள் 2 மாதம் தான் இருக்குது. இதை மனதில் இவரை மாதிரி யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அடுத்த இதில் வந்தார் அப்படின்னா 1000 ரூபாயை 2000 ரூபா ஆக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நகை கடனெல்லாம் தள்ளுபடி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர் செய்வார். இதை செய்கிறதுக்கு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற இதெல்லாம் சும்மா நிலைப்பாடாக பேசுவாங்களே ஒழிய ஒன்றும் செய்ய முடியாது. யாரை செய்யறதுக்கு உள்ள தகுதியானவர்கள் கிடையாது. நம்மளை சுரண்டி திங்கிறவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க நல்லவமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மறு தேர்தல்லையும் திமுக உதயசூரியனுக்கு வாக்களிங்க. தயவு செய்து எல்லாரும் உதயசூரியன் அவருக்கு மட்டும் வாக்களிக்கணுன்னு எண்ணமாக வச்சு, அப்போ தான் இந்த தமிழ்நாடு தலை நிமிரும். ஏன்னா தமிழ்நாட்டு தலை நிமிரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதே உதயசூரியனுக்கு நீங்கள் இந்த வர்ற தேர்தலில் வாக்களிங்கன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதே போல் நல்வரவுகள், நல்ல ஒரு திட்டங்கள் எல்லாமே அவர் செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள். இது மாதிரி சிஎம் நம்மளுக்கு கிடைக்காது. இவர் தான் நல்லவமாக செய்யக்கூடிய ஆள். அதனால் நீங்கள் கவனத்தில் கொண்டு யார் எது சொல்கிறாங்கன்னு உங்களை எண்ணங்களையோ கவனங்களையோ சிதறடிக்காதீங்க. இவரை தான் நமக்கு
முதல்வர், அடுத்த முதல்வரும் இவர் தான் அரியணையில் ஏறுன்னு நீங்கள் எல்லாரும், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் 18 வயசுக்கு மேற்பட்ட ஓட்டு உரிமை உள்ளவர்கள் அனைவர்களும் ஒரே நிலைப்பாடோடு இருந்து அடுத்த சிஎம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அவர் அரியணையில் அவர் ஏற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.